தேவன் நம்ம சபைக்காக கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஊதித்தது. அல்லேலூயா. இந்த 2025க்கான இந்த புதுவாழ்வு ஆராதனை மையத்துக்கான கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வசனம் எப்பேற்பட்ட வசனம்னா, எனக்குரிய வசனம் அல்ல, இல்லை சில நபர்களுக்குரிய வசனம் அல்ல. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வசனம். நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்லி தான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் எந்த ஒரு மனிதனோடும் அழைப்பாரானால் வாக்குத்தத்தங்களை சொல்லி தான் அழைப்பார். அதே போல் அவன் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். நல்லா பாருங்களேன், ஆபிரகாமை கர்த்தர் முதல்ல அழைக்கும் பொழுது சொன்னார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இது கர்த்தர் அழைத்த பொழுது கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் மறுபடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்பொழுதெல்லாம் பேச ஆரம்பித்தார்னா, அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து ஒரு கேள்வி உண்டானது. 75 வயதில் கர்த்தர் அழைக்கிறார், 100 வயதில் பிள்ளையை தரார். இடைப்பட்ட நாட்கள் 25 வருடங்கள் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறி. நல்லா பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 ஆரம்பத்தில் சொன்னது போல தான் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்கள் சரீர சுகம், குடும்ப வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு வேளை இந்த 24 நடக்கலை, இந்த 25 கர்த்தர் ஒரு வேளை என் வாழ்க்கையில் மாற்றுவா, இந்த காரியம் நன்மையாக இருக்கும், ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், 25 வருடம் அவன் காத்திருக்கிறான். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பேசுகிறார். பேசும்போது உடனே ஆண்டவர் வானத்தை பாரு, நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துகிறார். நான் செய்வேன், நான் வாழ்க்கை நிச்சயம் இதை செய்வேன், எப்போது செய்வேன் அதை நான் சொல்ல மாட்டேன். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தரை நீங்கள் அதிகமாக விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் நம்புறீங்க. இந்த 25 கூட கர்த்தர் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த கார்டு கொடுக்கும் போது இந்த வார்த்தையை கொடுத்தார். நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். கார்டு குறித்து நான் சொல்லும் பொழுது சில பேர் உடனே ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டு இருப்பீங்க, ஏன் இப்படி சொன்னார்? அப்படி கிடையாது. நிஜமாலுமே சில பேர் இந்த வார்த்தையை எடுக்கும் போது தேவ பக்தியோடு நான் எடுத்ததை பார்த்தேன். எடுக்கும் போது ஒரு பயத்தோடு, ஆண்டவர் என்னதான் வார்த்தை கொடுக்குறாரு, என் குடும்பத்தில் என் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், என்ன கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் பேச போகிறார், அந்த ஒரு பயபக்தியோடு அந்த வார்த்தை எடுத்து இருப்பீங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களோட பேசியிருக்கலாம், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி தீங்கை காணாதிருப்பாயாக, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது இதே வார்த்தை எனக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்காது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு துக்கத்தையே பல வருஷமா கண்டிருக்கிற நபருடைய வாழ்க்கையில் நீ உன்னை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் தான். ஆனால் அதை விட பெரும் ஆறுதல் எந்த வசனம் வரும்போது, உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும்பொழுது அதை தான் ஆண்டவர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஆண்டவரே, ஒரு வேலைக்காக ஜெபிக்கிறவங்க வேலைக்குரிய வாக்குத்தத்தங்களை எதிர்பார்ப்பாங்க, பொருளாதாரத்துக்காக எதிர்பார்க்க பொருளாதாரமான வார்த்தைகள் எதிர்பார்ப்பாங்க, குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டிய எதிர்பார்க்கிறவர்கள் சமாதானத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை எதிர்பார்ப்பாங்க. அப்போ எப்படி நம்ம பட்டவர்களாக இருக்கிறோம்? எனக்கு இந்த வார்த்தையை தான் கர்த்தர் இந்த வருஷத்தில் தரணும். எத்தனை பேர் நான் பேசுகிற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க? இந்த அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தை கேட்குற தனிப்பட்ட விதத்தில் பாருங்களேன், உங்களுக்குள்ள கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. சில பேர் சோர்ந்து போயிருக்கலாம், நான் எதிர்பார்த்த வார்த்தை எனக்கு வரலை, அப்போ கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் இது நடக்காதா? நான் சொல்லட்டுமா, சில நேரங்களில் கர்த்தர் சில வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார். அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாக ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீ சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் சில நேரத்தை உங்களை பலப்படுத்துவார். சோர்ந்து போய் உடைந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஓடும்படியான பலனை தருவார், இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தை தருவார். சோர்ந்து போகாத. நம்ம புரிந்து கொள்வோம், என் ஆசீர்வாதம் பக்கத்திலே இருக்குது, நான் இன்னும் என் வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது. இந்த ஒரு மனநிலைமையில தான்
வாழ்க்கை நாம் சோர்ந்து போகிறோம். இதே இருக்கிற விசுவாசம் 2வது மாசத்துல ஆலயத்துக்கு வரும்போது வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த ஒரு மாதத்துல கர்த்தர் இந்த 25ல இந்த 1ஆம் தேதி 12 மணிக்கு வாக்குத்தத்தமா என்னிடத்தில் ஒரு வசனத்தை பேசினார். அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறல, அதனால் சோர்வுக்கு தள்ளப்பட்டேன். அப்படி உன்னை கர்த்தர் அழைக்கல. உன்மேல் வைத்த அழைப்பு பெரியது, உன்மேல் வைத்த திட்டம் பெரியது, உன்மேல் வைத்த பராக்கிரமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பெரிதானவர்களா இருக்கிறதுனால நீ சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நினைத்த வாக்குத்தத்தம் எனக்கு வரல, நான் நினைத்ததை கர்த்தர் பேசல. அப்படி கிடையாது. கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். இந்த வேதத்திலேயே பெரிய ஒரு வாக்குத்தத்தம் எது தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். இதை விட பெரிய வாக்குத்தத்தம் வேதத்தில் பெரிய வாக்குத்தத்தம் இல்லை. 365 நாளும் வேதத்தில் சொல்லப்பட்டு பயப்படாதே பயப்படாதே பயப்படாது என்று 365 முறை சொல்லப்பட்டதே தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோட தான் கூட இருக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கும்போது சோர்வு வராது. கர்த்தர் கூட இருக்கும் போது நான் உடைஞ்சு போக மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கும் பொழுது நல்லா பாருங்களேன். இந்த வருஷம் 2025 அநேகர் முன்குறிச்சிட்டாங்க. ஊழியக்காரங்களும் சரி, நிறைய பேர் சொல்லும் பொழுது அது எல்லாம் உண்மையாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இது வரைக்கும் உலகத்தில் இயற்கையினால் வரப்போகிற அழிவு இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நான் சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இந்த பனி பிரதேசம் அதிகமாக இருக்கிறது? இது சொல்லுங்கள் பார்க்கலாம். அண்டார்டிக் அந்த தெரியுங்களா? அந்த இடத்துல இருக்கிற பனிகள் எல்லாம் கரை தான். நிஜமாக சொல்கிறேன், போன டிசம்பர் மாதத்தில் மட்டும் அது கரைய ஆரம்பித்து கடல் அது அப்படியே ஒவ்வொரு நாளும் கரை தான். அதை சொல்கிறாங்க, இந்த உலகமானது 4ல் 3 பகுதி தண்ணி. ஒருவேளை இருக்கிற எல்லா அந்த பனிகளும் உலகத்தில் இருக்கிற வெப்பத்தினால கரைய ஆரம்பிச்சுன்னா இந்த நீர் மட்டம் அதிகரிக்க 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடல் மேலே வர ஆரம்பிக்கும். உலகத்தின் அழிவு அதிகமாக இருக்கும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் நிறைய இயற்கையினால அழிவு வரும். இது தீர்க்க தரிசனமாக சொல்ல, உலக பிரகாரமான ஒரு மனிதர்களே சொல்லும் பொழுது இப்பேற்பட்ட காரியத்தை சொல்கிறாங்க. சென்னை இருக்காது, இந்த இடம் இருக்காது, இது இப்படிப்பட்ட அழிவு வரப்போகுது, கொள்ளை நோய் மறுபடியும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் தீர்க்கதரிசனமாக சொல்லலை, உடனே நான் சொன்னதை சொல்லாது, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன் இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு வார்த்தையை ஆசபாசமாக உங்களை சொல்லி இந்த இடத்த விட்டு நான் போக மனதாக இல்லை. கொஞ்சம் விசுவாசிகள் எல்லாவற்றும் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். மறுபடியும் எப்படி கொரோனா 2019 வந்ததோ அப்பேற்பட்ட ஒரு கொள்ளை நோய் மறுபடியும் செயற்கையாகவே உருவாக்கப்பட்டு ஜனங்களிடத்தில் அனுப்பப்படலாம் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 5 கோடி மக்களை அழிக்கலாம் சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்கிறாங்களாம். செயற்கையாக அழித்து பஞ்சங்கள் வரப்போகுது. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகத்தில் யுத்தங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எப்போ வேணா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வரலாம். எப்போ வேணா இஸ்ரேல் தேசத்தை சுற்றி எல்லாம் இஸ்லாம் கட்டில் கல்ஃப் கண்ட்ரிகள் சண்டை வரலாம். எப்போ வேணா இந்தியாவுக்கு எந்த தேசத்தை அயல் நாட்டுகள் எந்த தேசம் யுத்தங்கள் வரலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் காலங்கள் மிகவும் ஒரு கொடிதான காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொன்னால், என் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது, என் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இதோ கடைசி நாட்களிலே நான் வருவதற்கு முன்பாக சொல்லப்படுகிற அடையாளங்கள் எல்லாமே நடக்குது. யுத்தங்கள் நடக்குது, கொள்ளனை வருது, அழிவு வருது, ஜனங்களிடத்தில் அன்பு இல்லை, உலகத்தில் அன்பு தணிந்து போயிடுது, எல்லாமே இருக்குது. இப்பேற்பட்ட காலகட்டத்தில் உலகத்தான போல கிறிஸ்தவர்களும் ஒரு புதிய ஆண்டை பார்க்கும் பொழுது இது ஆசீர்வாதமாக இருக்கும். யூடியூப்ல பார்க்குற இந்த ஊழியக்காரர் இப்படி சொல்லிட்டாரு, இது இப்படியா இருக்குன்னா நான் சொல்கிறேன், இது பெரிய முட்டாள்தனம். நம்ம வாழ்கிறது பெரிய கொடிதான காலம். அரசியலாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் இருக்கட்டும், எப்போ வேணா கிறிஸ்துவத்தை என்ன காரியங்களை வேணா எப்போ வேணா செய்யலாம். அப்பேற்பட்ட காலத்தில் வாழணும். ஏன் இப்போ 1ஆம் தேதி அதுவும் இந்த காரியத்தெல்லாம் சொல்கிறீங்க? துவங்கும் போதே ஏன் வருஷத்தை ஒரு நெகட்டிவாக சொல்கிறீங்க? ஏன் தெரியுமா? வசனம் வாசித்தோம், எழும்பி பிரகாசி. எப்பொழுது எழும்பி பிரகாசிக்க வேணும் தெரியுமா? இருளான இருக்கிறது தான் எழும்பி பிரகாசிக்கணும்.
வெளிச்சத்தில் போய் எழும்பி பிரகாசிக்க கூடாது. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொன்னீரே, என்ன ஆண்டவரும் கேட்கும் போது ஆண்டவர் சொன்னா, நீங்கள் வாழ போகிற காலம் மிக கொடிதாக இருக்க போகிறது. ஆனால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்ததுனால் நீ எழும்பி பிரகாசிக்கிறவனாய் நீ மாறுவாய். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், கர்த்தர் உலகத்தை உனக்காக ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த புது வாழ்வு ஆராதனை மையத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியை பார்க்கிற சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை உன்மேல் வரப்போகிறது. இனி நீ எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலத்தில் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நான் எப்படி பிரகாசிப்பேன்? இங்கே நல்லா பாருங்கள், கர்த்தர் வானத்தையும் பூமியை உருவாக்குறதுக்கு முன்பாக அவர் வார்த்தையினால் எல்லாம் படைத்த பொழுது நம்ம நினைக்கிறோம், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினதுக்கு முன்பாகவே இந்த உலகம் ஏற்கனவே இருந்தது. எப்படி தெரியுமா இருந்தது? வெறுமையாக இருந்தது, காரிருளாக இருந்தது. என்னோட எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க, பார்க்கலாம் சத்தமா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டதார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஆவியானவர் எங்க அசைவாடி கொண்டதான்னா ஒரு கார் இருள் ஆழத்தில் ஜலத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே பாருங்களேன், இந்த உலகம் இருக்குதுல்ல, நம்ம வாழ்கிறோம்ல, எப்படி நம்ம நினைக்கிறோம், முதல் முறை ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த போது எல்லாம் அப்படி கிடையாது. ஏற்கனவே இந்த உலகம் இருந்தது. ஆனால் தான் இந்த உலகம் ஆதியாகமம் 1:1 சொல்லும் போது கர்த்தர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆனால் 2ஆம் வசனம் பார்த்தா பூமியானது வெறுமையானது ஒழுங்கு. எப்படி ஆச்சு? ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது, ஆனால் வேதம் சொல்லலை. வேதத்தில் எல்லாமே தெளிவாக சொல்லப்படாது, ஆனால் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ நான் மறுபடியும் அடுத்த வாரம் வரும்போது இந்த இடத்துல சேரில் ஒரு அசைக்கப்பட்டிருக்குது, எல்லாம் ஒழுங்காகவே இல்லை. அப்போ நான் வந்தவனே புரிஞ்சு கொள்ளுவேன், இங்கே ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல சேர்லாம் ஒரு எல்லாம் ஒரு ஈவனாக இல்லை. புரியுதுங்களா இல்லையா? இப்படி தான் உலகம் இருந்தது. இந்த சூழ்நிலையை தான் இருளில் ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். எங்க பாருங்களேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் எப்போ அசைவாட ஆரம்பிப்பார்னா இருளான ஒரு நேரத்தில் தான் அசைவாட ஆரம்பிப்பார். உன் மேல கர்த்தருடைய உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியான அசைவாடனா இந்த வருஷத்துல ஒரே ஒரு காரியத்தை கீவேர்டு மட்டும் நான் சொல்றேன், எவ்வளவுக்கு நீ அபிஷேகத்தில் இருக்கிறாயோ நீ கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்ப. நீ எவ்வளவுக்கு எவ்வளோ சூழ்நிலை ஒஸ்ட் ஆகட்டும், எவ்வளோக்கு எவ்வளோ சூழ்நிலை உலகம் ஒஸ்ட் ஆகட்டும், உன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாருன்னா நீ எழும்பி பிரகாசிப்ப. ஆனால் உன் மேல் அபிஷேகம் இல்லாமல் இருக்கனா நீ மங்கி போயிடுவ, சோர்ந்து போயிடுவ, உடைஞ்சு போயிடுவ. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2025 எங்கள் அப்பா கூட இந்த வசனத்தை சொல்லும் பொழுது இந்த வசனம் கர்த்தர் பேசுகிறதா நான் இருந்தேன். யோவான் ஸ்நானகரை குறித்து ஏற்கனவே நீங்கள் வாசித்தீங்க, தியானிச்சிங்க. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். எப்பேற்பட்ட காலத்தில் இருந்தான்? ஏற்கனவே போன வார்த்தை சொன்னேன், 400 வருஷங்கள் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. the darkest period, இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 400 வருஷம் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இந்த யோவான ஸ்நானகனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை வருது. இங்க பார், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அபிஷேகிக்கப்பட்டவன், அவன் வரப்போகிறான், அவன் எரிந்து பிரகாசிக்க போகிறான். கர்த்தருடைய வார்த்தையை வனாந்திரத்தில் சொல்லுவான், அவனை தேடி ஜனங்க தேடி வருவாங்க. அதே போல் அந்த பிள்ளை வளர்ந்தது. எங்கத்தை வளர்ந்தது? வனாந்திரத்தை வளர்ந்தது. நல்ல கவனமாக கேளுங்க, 400 வருடங்கள் பிறகு அவன் சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, கர்த்தருடைய கோபாக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள மனம் திரும்புங்கள். இதுதான் முதல் வார்த்தை. நல்லா நினைச்சு பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை முதல் முறை வெளிப்படுது. சொல்ற முதல் வார்த்தையே விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்ப. எப்படி தெரியுமா? அவன் வாழ்ந்த நாட்கள் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, இவன் மேலே அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்துக்கு மேலே வாழ்ந்தான், கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக சொன்னான், அவன் எரிந்து பிரகாசிக்கிறான். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது சொன்னார், வனாந்திரத்துக்கு எதுக்கு போனீங்க? யோவானை எதற்கு பார்க்க போனீங்க? அவன் கொஞ்ச காலம் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான்.
இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கணும்னா நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலத்தில் கர்த்தர் உன்னை அழைக்கிறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த 2025 ஜபம் இல்லாமல் உபவாசம் இல்லாமல் குடும்பத்தில் இருக்குமானா உன் குடும்பத்தில் சோர்வுல தான் நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் வாழ்க்கையில் அதே போராட்ட பிரச்சனை இருக்கும். இந்த 2025 கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய அபிஷேகத்தை உன் மேல் தரித்துக்கொள், என் ஆவி உன் மேல் தரித்துக்கொள். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியா நீ இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025 உலகத்தில் 24 மோசமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருக்க போகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய அழிவுகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. மறுபடியும் கொரோனா போல சில சூழ்நிலைகள் வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைய இடத்துல யுத்தங்களை கேள்விப்படுவீங்க. ஜனங்கள் அழிக்கிறது ஒவ்வொரு நாளும் துடிப்பாங்க. நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண, ஏன் ஆண்டவரே இந்த வருஷம் ஏன் இப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார், இந்த 2025 மாத்திரம் இல்லை, இனி வருகிற ஒவ்வொரு வருஷமும் காலங்களும் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஒரு கூட்ட ஜனங்கள் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். அந்த இருள் மாத்திர சூழ்நிலையில் என் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பாவம் இருக்கும், ஆனால் என்னை நம்புகிற என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் பாவத்தின் மத்தியில் பரிசுத்தமாய் வாழும்படியாக எழும்ப வேண்டும். இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் இருக்கும், ஆனால் இந்த அக்கிரமத்தின் மத்தியிலும் நீ பரிசுத்தமாக தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன் குடும்பத்தை குறித்து கர்த்தர் வைராக்கியப்படணும். இப்பேற்பட்ட பாவமான உலகத்திலும் காலத்திலும் இந்த குடும்பம் வைராக்கியமாக வாழ்கிறது. அப்பேற்பட்ட அழைப்புக்கு நேராக கர்த்தர் உன்னை நடத்துகிறான். இனியும் சொல்றேன், நான் காலம் தாமதிக்காது, காலம் தாமதிக்காது. ஒரு வார்த்தை சொல்லட்டோமா? இன்னைக்கு நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதே உலகத்தில் பாண்டிச்சேரி, சென்னை, செங்கல்பட்டு எங்கே வேணா போங்க, இந்த இரவில் மாத்திரம் எவ்வளோ பாவம் இந்த உலகத்தில் நடக்கும் தெரியுமா? நான் வெளிப்படையாக சொல்லக்கூடாது, எவ்வளோ பாவம் நடக்கும் தெரியுமா? வாலிப பிள்ளைங்க எவ்வளோ குடிப்பாங்க தெரியுமா? எவ்வளோ அக்கிரமம் செய்வான் தெரியுமா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சும்மா இருந்துட்டு தேசத்தை அப்படியே ஆசீர்வதிப்பார்னா நம்மளை ஏமாற்றிக் கொள்கிற காரியம். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் பாவம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாள் அக்கிரமங்கள் பெருகித்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, சென்னையில் எல்லா இடத்துல போராட்டம். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி நடந்தது? எல்லாமே உலகத்தில் நடக்கிறது. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருள் போன்ற சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய ஒளி உன்னை தேடி வரும். உன் ஒளி உன்னை தேடி வரும். எப்படி தேடி வரும்? என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் சம்பித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளியானது அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்க பாருங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார். இதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீ கர்த்தரை விட்டு தூரமாக விலகி போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கர்த்தர் இந்த வருடத்தில் உன்னை தனிப்பட்ட விதத்தில் உன்னை சந்திப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் மாறுவதற்கு முன்பாக சவுலாக வாழ்ந்த பொழுது சபைகளை துன்பப்படுத்தின மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாளை தீர்மானித்தார். என்ன தெரியுமா? அவன் தமஸ்குக்கு போகும் பொழுது சபைகளை சிறுமைப்படுத்தும்படியாக, சித்திரவாதைப்படுத்தும்படியாக ஜனங்களை போகும் பொழுது சடுதியிலே குருடனாகப்பட்ட பொழுது அவனை சுற்றிலும் ஒரு ஒளியானது பிரகாசித்தது. அந்த மகிமை அவனை தேடி வந்தது. அந்த ஒளியை தேடி இவன் போகலை, அந்த ஒளி அவனை பிரகாசித்தது. அவன் சொல்லுகிறது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருந்துகிட்டு இன்னும் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழணும், உலகத்தான போல நான் வாழ நினைச்சேன்னா இது உன்னுடைய நேரம் அல்ல, இது உன்னுடைய காலம் அல்ல. கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்புக்கு இந்த வருஷத்தில் உன்னை அழைக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீ எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, தூசியை உதறவிட்டு எழும்பு சீயோனே. தேவ வல்லமை தரித்து கொள்ளணும். நித்திரையில் இருக்கிற நீ எழும்ப வேண்டும். எப்படி எழும்பணும்? உன் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. இந்த பாருங்களேன், இனியும் காலம் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலம் கிடையாது. இனி ஒரு காலம்தான். உன் மேலே ஒரு அழைப்பு இருக்குது.
அந்த அபிஷேகத்தில் நீ எழும்பணும். உன் வாழ்க்கையில் எது வரைக்கும் எழும்பக்கூடாதபடி தூசி என்ற சொல்லப்படுகிற என்னென்ன காரியங்கள்னாலும் உன்னை எழும்ப முடியாதபடி இருந்ததோ இந்த வருஷத்தில் அதெல்லாம் எடுத்து போடணும். இது வரைக்கும் நித்திரை செய்து கொண்டு அப்படியே நான் இருப்பேன்னா அப்படிலாம் இருக்க முடியாது. இந்த காலத்தில் நீ எழும்பி பிரகாசித்து தான் ஆகணும். அந்த ஒளி உன்னை தேடி வரும். இது வரைக்கும் ஜெபிக்காத நீ இனி ஜெபிக்க ஆரம்பிப்பாய். இது வரைக்கும் உபவாசிக்க பண்ணாத நீ உபவாசம் பண்ண கர்த்தர் உன்னை ஏவுவா. இது வரைக்கும் ஜெபிக்காத நீ, ஆவியில் அனலால நீ, ஊழியம் செய்யாத நீங்க இனி எழும்பி பிரகாசக்கத்தான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் இனி உங்களை சும்மாலாம் விட மாட்டார். ஒரு ஆலயத்துக்கு வரோம், தேவனை பின்பற்றுறோம், எல்லாம் வாழ்க்கையில் சூப்பர் சூப்பர் சூப்பர், ஒன்றும் நடக்காது. நீ எழும்புனா தான் நடக்கும். ஆண்டவர் சொன்னார், மொர்தெக்காயை பார்த்து எஸ்தர் சொன்னா, மொர்தெக்கா எஸ்தரை பார்த்து சொன்னா, நீ எழும்பாவிட்டால் இந்த யூத குலத்துக்கு அழிவு வரும். ஆனால் புரிஞ்சுக்கொள், கர்த்தர் ஒரு மனிதனை நிச்சயம் எழுப்புவார் என்று நான் சொல்லுகிறேன். நீ எழும்ப வேண்டிய காலத்தில் அமர்ந்து கொண்டு உலகத்தில் நடக்கிற, குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போயிட்டு உடஞ்சி போயிட்டு இந்த ஜனவரி மாதம் எப்படி தான் இருக்கும், 2வது மாதம் அப்படிலாம் இந்த காலம் அப்படிலாம் இல்லை. இந்த காலத்தில் நீ தீர்மானம் எடுக்கணும். தெபராகிய நான் திறப்பில் நிற்காவிட்டால், எஸ்தராகிய நான் திறப்பில் நிற்காவிட்டால் என் தேசத்தை ரட்சிக்க யாரால கூடும்? நான் திறப்பில் நிற்கணும், நான் எழும்பணும். எப்படி எழும்புவேன்? உனக்கு அந்த தேவ மகிமை தேவைப்படுகிறது, தேவ அபிஷேகம் வருகிறது. ஏன் கர்த்தர் உன்னை எழுப்புன்னு நினைக்கிறா தெரியுமா? என்னோடு சேர்ந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உன்னோட பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை மகிமைப்படுவே. என்ன கொஞ்சம் கவனமா கேளுங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ என் தாசன், என்னால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவர் எல்லாரையும் மகிமைப்படுத்த மாட்டார். நல்ல கவனமா கேளுங்க. இந்த ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்களே, இங்கே பாருங்களேன். கர்த்தருடைய அழைப்பை மாட்ட இந்த வருஷத்தில் நீங்கள் அதிகமாக அதை அறிந்து கொள்ளணும். என் மேலே என்ன அழைப்பு இருக்கிறது, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் எப்படி பிரகாசிக்கணும். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற வான்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் எப்படி எழும்பணும். இது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த 1ஆம் தேதி அதுவும் நான் வாழ்த்துறேன், ஒரு விதத்தை சந்தோஷப்படுறேன். சின்ன சபையாக இருந்தாலும் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் அதிகமாக கொடுக்குறீங்க, திராணிக்கு மிஞ்சி கொடுக்குறீங்க. ஊழியம் செய்வதில் உங்கள் திராணிக்கு மிஞ்சி சில நேரங்களில் உங்கள் சரீரங்களை வருத்தி ஊழியம் செய்கிறீங்க. இதெல்லாம் போதாது. இந்த 25ல் ஊழியத்தை காட்டிலும் உங்களை பாருங்க அதிகமாக. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்றவனாக பாத்திரவனா நீங்கள் மாறிடுவீங்க. இந்த 1ஆம் தேதி அதிகம் கர்த்தர் திட்ட தெளிவாக பேசுகிறார். மகனே, நான் உன்னை மகிமைப்படுத்தும்படியா விரும்புகிறேன். நீ என் தாசனா இருக்கிறாய். நீ எழும்பினா மாத்திரம்தான் என் மகிமை உன் மேலே வரணும். இன்னைக்கு உனக்கு ஒரு வைராக்கியம் வரணும். இந்த வருஷத்தில் நான் எப்படியாவது எழுந்தே ஆகணும். என்னதான் வரட்டும். நான் சொல்கிறேன் பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனை வந்து தான் ஆகும், வராதெல்லாம் கிடையாது. குடும்பம்னா பிரச்சனை வரும். குடும்பம் நத்தனா பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்து தான் ஆகும். குடும்பத்தில் எதனா ஒரு டிசிஷன் சமாதானம் இன்மை வந்து தான் ஆகும். அது எப்பேற்பட்ட குடும்பமாக இருந்தாலும். இதெல்லாம் பார்த்துட்டு உடஞ்சி போயிட்டு நான் கர்த்தரை விட்டு போயிடுவேன், எனக்கு கர்த்தர் ஒன்றும் செய்யலை, இதெல்லாம் இருந்தேன்னா நீ 365 நாள் இப்படியே உடஞ்சி போக வேண்டியது தான். உலகனா உபத்திரம் உண்டு. ஒவ்வொரு நாள் கர்த்தர் என் மேலே என்ன அழைப்பை வச்சிருக்கிறார், என்னை முன்குறித்து வைத்திருக்கிறாராமே. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு தேசத்தில், ஆப்பிரிக்கா கண்டலத்தில், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆப்பிரிக்கா தேசத்தில் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், தெரியாதவங்க நிறைய பேருக்கு தான் மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த சாமுவேல் மாரிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆப்பிரிக்கா கண்டலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் ஒரு ட்ரைபலாக இனத்தில் இருந்தபடினால அந்த நாட்களில் 2 ட்ரைபலுக்கு சண்டை வரும். யார் ஒருவர் தோற்று போகிறார்களோ அந்த ஜனங்கள், அந்த ராஜாவாக சொல்லப்படுகிற எல்லாரும் அடிமையாக்கப்படணும்.
இப்போ சொல்லப்படுகிற சாமுவேல் மாரிஸ் அவங்க தகப்பனா தோற்று போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவரை பிடித்து வைத்து கொள்ளுகிறாங்க. அப்போ பிடித்து வைத்து கொண்டு கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த சாமுவேல் மாரிஸை பார்த்து இது வரைக்கும் கடவுள் யாருன்னு தெரியாது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கடவுள் என்றது தெரியாது. இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துனா ஒன்றும் தெரியாது. ஒரு சத்தம் மாத்திரம் கேட்குது. சாமுவேல் மாரிஸ், அதாவது கபோ, நீ ஏஞ்சி ஓடுன்றான். அவன் வேகமாக ஓடி ஒரு டீ எஸ்டேட்டுக்கு மறுபடியும் போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறான். அங்கே போய் கர்த்தருடைய வசனத்தை போய் தியானிக்கிறான். அந்த வசனத்தை தியானித்த பிறகு அவனுக்குள்ள ஒரு ஆசை வருது, எப்படியாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ வெளி தேசத்துக்கு அவன் போகணும். வெளி தேசத்துக்கு எப்படி, நான் பெரிய கதை ஷார்ட்டாக சொல்கிறேன். அநேக சிறும மத்தியில் அந்த வெளி தேசத்துக்கு போகிறான். பைபிள் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்போ இந்த பைபிள் காலேஜை படிக்கும் பொழுது ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே பார், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற சொல்லப்பட்ட இவர் முன்பு சவுலாக இருந்தார். அவர் சபைகளை துன்புறுத்தினார். ஆனால் தேவன் அவரை ஒளியாக சந்தித்தார். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பைபிள் காலேஜில் அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்ட சாமுவேல் மாரிஸ் உரத்த சத்தமாக சொல்லுகிறான், இதே காரியம் என் வாழ்க்கையில் நடந்தது. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஸ்டாப், ஷட், வாயை மூடு, பேசக்கூடாது, அமைதியாரு, பிரசங்கம் பண்ணும் போது நீ அமைதியாரு, பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? அப்பேற்பட்ட ஒரு உன்னத அனுபவம் எங்களுக்கே கிடைக்கல. நேற்று வந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த உனக்கு கிடைச்சிருமா? அப்பேற்பட்ட எண்ணத்தோடு தான் கேட்டாங்க. அவன் சொன்னான், இல்லை, நானும் இப்பேற்பட்ட ஒரு ட்ரைப் உடையவன். நான் ஒரு நாள் அலைந்து கொண்டிருந்த பொழுது, உயிருக்காக நான் ஓடும்படியாக சூழ்நிலை போது ஒரு ஒளி என்னை பேசினது. அந்த ஒளி தான் இதுவரைக்கும் என்னை நடத்தினது. அந்த ஒளி தான் என்னோட பேசினது. அந்த ஒளி தான் என் தகப்பன். அந்த ஒளி தான் என் நண்பன். அப்போதான் சொன்னாங்க, இது வேற யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன தெரியுமா காரியம் நடந்தது? அந்த பைபிள் காலேஜ் அவன் படித்தான். அவங்க இருந்தாங்க குளிர் பிரதேசத்தினால மறிச்சு போயிட்டான். இப்போ அங்கே மறிச்சு போனதுனால அங்கே இருக்கிற பைபிள் காலேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஓன்னு அழுகுறாங்க. இந்த சாமுவேல் மாரிஸ்னால தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு. நான் பாவத்தில் இருந்தேன். எங்கே? பைபிள் காலேஜ் வந்த பிறகு நான் பாவத்தில் இருந்தேன். என் வாழ்க்கையில் விடக்கூடாத குணங்கள் இருந்தது. இந்த சாமுவேல் மாரிஸ், நல்லா கவனமாக கேளுங்களேன். இந்த சாமுவேல் மாரிஸ் பைபிள் காலேஜில் வந்து பிரசங்கம் பண்ணதுக்கு வாய்ப்பு கேட்பாராம். அப்போ பேசும்பொழுது பேச ஆரம்பிப்பாராம். அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அவர் முகத்தை பார்க்கும்போது ஓன்னு அழுவாங்களாம். அந்த ஃபுல் பீட்டில் நேரத்தில் அந்த பைபிள் காலேஜில் படிக்க வந்த பாஸ்டர் பிள்ளைங்க எல்லாம் ஓன்னு அழுவாங்களாம். தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்றி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்களாம். இப்போ மறித்த பிறகு அங்கே இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் துக்கமாயிடுச்சு. நம்மளை நல்வழியில் நடத்தின சாமுவேல் மாரிஸ் மரித்து விட்டார். ஏன் மரித்தார்? அவருக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. தன் சொந்த ஜனம் இது வரைக்கும் ஜனங்களை வேட்டையடித்து சாகடித்து உணவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த ஜனங்களிடத்தில் இந்த சத்தியத்தை எப்படியாவது சொல்ல வேண்டுமே, எப்படியாவது சேர்க்கணுமே. ஆனால் அவன் போலையே. அப்போ என்ன தம்ம நடந்துதான்? அவனுக்கு அந்த மெமோரியலில் எல்லாம் நின்று சொன்னாங்களாம், அந்த சாமுவேல் மாரிஸுக்காக நான் எழுந்து போக ஆயத்தமாக இருக்கிறேன், நான் எழுந்து போக ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு குரல் வந்த உடனே இன்னொரு குரல் சொன்னச்சான், நானும் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போகிறேன். இன்னொரு குரல் வந்துதான், நானும் எழும்பி போகிறேன். என்ன தம்மா நடந்தது? அந்த ஒரே ஒரு சாமுவேல் மாரிஸ்னால ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இன்று காண செய்திருக்கிறார். ஒரு சாமுவேல் மாரிஸ் கர்த்தருடைய மகிமை எழும்பி பிரகாசித்த பொழுது ரட்சிப்பு உண்டானதனால் இந்த 25 உன்னை கொண்டு கர்த்தர் செய்வாராக, உன் குடும்பத்தை கொண்டு செய்வாராக. ஹலோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ராத்திரி வேளையில் வீட்டை கொடுப்பார், காரை கொடுப்பாருன்னு அப்படின்னு கேட்டுருந்தீங்கன்னா தப்பான ஒரு இடத்துல அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அர்த்தம். அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போனோன்னு நல்லா எடுத்த உடனே காரை தருவா, பங்களா தருவான்னு சொல்லுவாங்க. நீ நெருக்கத்தில் இருக்கும் போது கார் கொடுக்குற பங்களா சொன்னவங்க ஒத்தரை கூட இருக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், உன் குடும்பத்தில் ஒரு நாள் பிரச்சனை வரும்போது யாரும் உனக்கு ஃபோன் போட்டு ₹1 கொடுக்க மாட்டாங்க. இந்த 25 நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையாக சத்தியமான உங்களை போதித்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை பிடித்துக்கொள். கர்த்தருடைய மகிமை உன் மேலே வருகிறது. நீ எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்கலைன்னா என்னை வந்து கேட்டு பாருங்க. நீ எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி எழும்பி பிரகாசிப்பனா? ஒரே ஒரு காற்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அதே 60ஆம் அதிகாரம் 2-3 மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம், நான் முடிச்சிடுறேன். இதோ
இருளானது பூமியையும் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இங்கே பாருங்க, நான் சொன்ன வார்த்தை அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நான் சொன்னேன் 25 எல்லாமே இருக்கும், எல்லாமே காணப்படும். ஆண்டவர் அதை தான் சொல்றார். என்ன சொல்றார்? என்னோட சேர்ந்து வாசிங்க. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், சோர்ந்து போயிடாத. ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மை காணப்படும். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? பிரான்ஸில் ஒலிம்பிக் நடந்தது. எத்தனை பேர் தெரியும்? பிரான்ஸ் இருக்குல்ல, 2024 பிரான்ஸில் ஒலிம்பிக் நடந்தது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அந்த பிரான்ஸில் ஓரினை சேர்க்கை செய்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? ஆணும் திருமணம் பண்ணுறது, பெண்ணை திருமணம் பண்ணுறது. இது பாவம், தேவனுக்கு ஒரு பிடிக்காத பாவம். அப்போ அந்த எப்படி ஒரு ஒலிம்பிக் ஆரம்பிக்கும் போது என்னத்தம்மா பண்ணாங்க? நம்ம கிறிஸ்தவத்தில் ரொம்ப உயர்வாக நினைக்கிற ஒரு வரைபடம் என்ன தெரியுமா? இயேசுவானவர் அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்கிற ஒரு காட்சி இருக்குது பாருங்க, அதுதான். அது என்னத்தம்மா பண்ணாங்க? கேலி கிண்டல் செய்வதை போல அரை நிர்வாணமாக ஓரினை சேர்க்கிறவங்க ஒரு டேபிளை வடித்து அதே போல் பரிகாசம் பண்ணி தான் அதை செஞ்சாங்க. என்னத்தம்மா நடந்தது? அந்த காரியம் நடந்து 1 மாதத்தில் அந்த பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ் முழுமையாக வெள்ளத்தில் அப்படியே முழுமையாக வெள்ளம் வந்துடுச்சு. அப்போ அங்கே கரண்ட்டே இல்லை. இன்னைக்கு யூடியூப்ல போய் பாருங்க, அங்கே ஒரே ஒரு லைட் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அங்கே ஒரு சின்ன சர்ச் இருந்துச்சு. அந்த லைட்டில் மட்டும் அப்படியே ஒளி அப்படியே இருந்தது. என்னத்தம்மா அடையாளம்? ஜனங்கள் மத்தியில் காரிருள் மூடும், ஆனால் கர்த்தருடைய மகிமை உன் மேல் இருந்ததுன்னா எந்த இருள், எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் உன்னை மூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் முதல்ல விசுவாசிக்கிறீங்க? 2025 என்ன வேணா மாற்றம் பாஸ்டர், ஆனால் கர்த்தருடைய மகிமை வந்தால் என் மேல் மூடாது. நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்பேன். இன்னொன்று காரியமும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நானே வாசிக்கிறேன். உன் வெளிச்சென்றத்தில் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திலும் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியத்தை சொன்னேன், எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை வந்த. 2வது காரியம் நான் சொன்னேன், நீ எழும்பி பிரகாசி. எப்படி தெரியுமா? இருள் ஜனங்களை மூடும், காரில் மூடும், ஆனால் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். 3வது காரியம் தெரியுமா? உதிக்கிற உன் ஒளி எடுத்த ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எப்படி தெரியுமா? கர்த்தர் உன்னை உயர்த்தினார் நினச்சிங்களேன், உன்னை அற்பமாக பார்த்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. கர்த்தரும் கூட இருந்தானா உன் சார்பில் வந்து நிற்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த 2025 இதுவரை காணாத ஆத்தும அறுவடை இந்த சபை காணும். என் வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதே இந்த ஒளியின் எடுத்த ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இங்கே நடக்கிற மகிமையை காண்பார்கள், இங்கே நடக்கிற அற்புத அடையாளங்களை காண்பார்கள். நான் ஆராதிக்கிற தேவனை இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில் உன் மேலே தான் கர்த்தர் உதிப்பார். நீ வெளியே போகும்போது சந்தோஷத்தில் போ. என்ன வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என் மேல் கர்த்தர் உதிக்கிற வரைக்கும் பகலாகிலும் இருவாகிலும் எதுவும் சேதப்பட்டா அப்படி நான் பகல் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் பெரிந்து எரிந்து எரிந்து பிரகாசித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாள் மறைக்கப்படாது. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா ஒரு நாள் அசைக்க முடியாது, அதை மறைக்க முடியாது. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, இதோ விளக்கை கொளுத்தி கட்டில் நடியில் வைக்காதபடி எல்லோருக்கும் பிரகாசிக்கிற மேலே வைப்பார் ஆண்டவர். உன்னை இவ்வளோ தூரம் உடைச்சி உருவாக்கி கர்த்தருடைய சித்தத்துக்காக உன்னை விளக்கரையும் செலுத்தி உன்னை கொண்டு வந்தாருன்னா உன்னை கர்த்தர் இந்த ஆண்டு கீழே வைக்க மாட்டார். எல்லாரும் பார்க்குற அளவுக்கு மேலே உன்னை கொண்டு வருவார். உன் குடும்பம் பிரகாசிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீ பிரகாசிக்கிறத பார்க்க போகிறீங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறத காண்பிப்பா. வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறத காண்பிப்பா. உன் வீட்டில் கர்த்தர் காண்பிப்பா. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் காண்பிப்பா. எந்த மனிதனை மறைக்க முடியாது. நீ மறைந்திருந்த நாட்கள் முடிந்தன. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மறுபடியும் நான் சொல்லுகிறேன். நீ எழும்பாவிட்டால் யார் எழும்புவா? நீ எழும்ப வேண்டிய காலத்தில் நீ எழும்பாவிட்டால் யார் எழும்பி பிரகாசிப்பா? கர்த்தர் உன்மேலே தான் அவர் உதிப்பார். நீ அவர் தாசனாய் இருக்கிறாய், உன்மேல உதிப்பார். உலகத்தில் உபத்திரம், நிந்தை, போராட்டம் என்னவனா வரட்டும், காரில் மூடட்டும், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் உதிப்பார். நீ மறைந்திருக்க மாட்டாய். நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், அநேகருக்கு பிரகாசிக்கிற ஒரு மகனாய் மகளாய் உன் குடும்பத்தை உன்னை கர்த்தர் வைப்பார். உன்மேல் பிரகாசிக்கிற ஒளியின் இடத்த ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஐயோ, இந்த குடும்பத்துக்கு தான் நான் போகணும், இவங்க தான் போகணும். பஞ்ச காலத்தில் யோசேப்பை தேடி கர்த்தர் அழைத்து கொண்டபடியே நடத்தினான். எல்லாரும் யோசேப்பை தேடி வந்தாங்க. பஞ்ச காலத்தில் ராஜாக்கள் நடந்து வந்தார்கள். கர்த்தர் உன்னை அப்படியே செய்வார். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.